ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிரஸ் ரிசால்வ் த பேட்டில் ஃபார் ஹியூமனிட்டியோட எபிசோடு 18. எபிசோடு 17 இன்னும் பார்க்காம இருந்தால் அதை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். பாஸ் மறுபடியும் தாக்குது. நம்ம ஹீரோ காலால் தடுக்கிறான், ஆனாலும் பறந்து போய் கீழே விழுந்துடுறான். அந்த பாஸ் சிரிக்குது. ஹீரோ தரையில் விழுந்து யோசிக்கிறான், இவனுக்கு குளோன் அபிலிட்டி வேற இருக்கா, இது ரொம்ப கஷ்டம் போலயே. இங்கே கேப்டனோட டீமை ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது. கேப்டன் என்னை விட்டுட்டு ஓடாதீங்க, காப்பாத்துங்கன்னு கத்துறாரு. திடீர்னு யாரோ வந்து அந்த மான்ஸ்டரை பொழந்து கட்டிடுறாங்க. வேற யாரும் இல்லை, அந்த பொண்ணு டேப்பன் தான். ஒரே அடியில் காலி பண்ணிட்டா. நீங்கள் தானே ஹெல்ப் கேட்டீங்கன்னு கேட்குறா. நம்ம கேப்டன் ஆமான்னு சொல்கிறாரு. வாரியர்ஸ் நல்ல வேலை தப்பிச்சோம். அவள் அந்த மான்ஸ்டரை ரெண்டாக பொழந்துட்டான்னு மூச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அவள் கேப்டனை ஓங்கி ஒரு அடி அடிக்கிறா. அவர் பறந்து போய் விழுந்துடுறாரு. நீங்கள் எல்லாம் குப்பைங்க, சும்மா ஹீரோன்னு சொல்லிக்கிறீங்க, ஆனால் மான்ஸ்டரை பார்த்து நடுங்குறீங்கன்னு திட்டுறா. சொல்கிறா, உங்களை நம்புனா இந்த உலகம் எப்போவே அழிஞ்சிருக்கும். ஹீரோன்னு சொல்லிக்க தகுதி வேணும்னா போய் ட்ரைனிங் எடுங்கடான்னு அசிங்கப்படுத்துறா. இந்த பொண்ணு சொல்கிறா, இந்த கோமாளிங்க என் கண்ணில் மறுபடியும் படக்கூடாது, ஓடி போயிருங்கன்னு விரட்டுறா. அந்த 3 பேர் வெளியே போகிறாங்க. அவள் மேப்பை பார்க்குறா. இன்ஃபர்மேஷன் படி ரூம் 355 சவுத் கார்னர் பாயிண்ட் 37 இருக்குன்னு ஷார்ட்கட் எடுக்கிறா. பயங்கர வேகமாக போகிறா. முன்னாடி இருக்கிற செவுரு எல்லாத்தையும் உடச்சி தள்ளிடுறா. இங்கே ஹீரோ பாசியா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப டயர்டாக இருக்கான். மான்ஸ்டர் பவர் என்னை விட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறான். அந்த பாசியா கடவுள் சம்மதிச்சிட்டாரு, உன்னை கொன்னுட்டு நான் அவளை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்கிறான். பாசியா சொல்லுது, என் அழகான லவ்வுக்காக நீ சாகணும்னு சொல்கிறான். ஹீரோ இங்கே பொம்பளை மான்ஸ்டரை இல்லையேன்னு யோசிக்கிறான். திடீர்னு செவுரு உடையுது. அவ உள்ளே வந்துடுறா. மறுபடியும் ஏரியா இசட் ஆளான்னு கடுப்பாகிறா. சொல்கிறா, நீ ஏற்கனவே பயங்கர காயத்தோட இருக்க, தோத்துட்ட, நான் அந்த பாஸை பார்த்துக்கிறேன், தேவையில்லாமல் உயிரை விடாத, கிளம்புன்னு சொல்கிறான். ஹீரோ, நான் நினச்சதை விட இந்த பாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான், இவனை தோக்கடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு அவகிட்ட கேட்குறான். அவள் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ அந்த டார்கெட்டை லாக் பண்ணுன்னு சொல்கிறான். உடனே அவன் கையை பிடிச்சிட்டு, உனக்கு என்ன பைத்தியமா, இல்லை நான் இப்போ சொன்னது உனக்கு புரியலான்னு கேட்குறான். இந்த மான்ஸ்டரை நானே பார்த்துக்கிறேன், இசட் ஏரியா குப்பைங்க எல்லாம் இதில் தலையிடக்கூடாதுன்னு திமுறா சொல்கிறா. உடனே அங்கே சிஸ்டம் டார்கெட் லாக் ஆகிடுச்சின்னு காட்டுது. 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அதனால் அட்டாக் பவரும் ஃபேவர் அபிலிட்டியும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் அவள் ஒரே சமயத்தில் ஷாக் ஆகிடுறா. வெக்கப்பட்டு என்ன பேசுறதுன்னே தெரியாமல் தயங்கி நிற்கிறா. இந்த சியா பாஸ் கடுப்பாயிடுறான். என்னை எதிர்த்து நிற்கும் போது 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுறீங்களான்னு. அவள் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறா. நான் இது வரைக்கும் யாரையும் கிஸ் பண்ணதில்லையேன்னு குழம்பி போயிடுறா. நம்ம ஹீரோ டாச் பண்ணுறான். இந்த சியா பாஸ் என்னை குறைச்சி எடை போடாதன்னு அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ ஈஸியாக டாச் பண்ணி நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ணுறான். அவன் கழுத்தில் ஒரு வெட்டு வெட்டுறான். பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இன்னும் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறா. திடீர்னு கிஸ் பண்ணிட்டானே, ரொம்ப பக்கத்தில் இருந்ததாலையா, நாக்கையும் யூஸ் பண்ணானே, அது சாஃப்டாகவும் இருந்துச்சுன்னு யோசிக்கிறா. நம்ம ஹீரோ கனவு காணாதுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். மான்ஸ்டர் அவளை அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றிடுறான். இருந்தாலும் அவள் ஆர்மர் கொஞ்சம் உடஞ்சி போயிடுது. அவள் கவனிக்கிறா. ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சேன்னு சொல்கிறான். மான்ஸ்டர் நல்ல ரெஃப்ளெக்ஷன்னு சொல்கிறான். சியா பாஸ் மறுபடியும் அட்டாக் பண்ண வருது. அவள் ஆர்மர் மீதி இடத்துல உடஞ்சி போயிடுது. அவள் உடம்புல ஒரு ஷாக் அடித்த மாதிரி உணர்ந்துடுறா. அவளால் நகரக்கூட முடியலை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட சிஸ்டம் சொல்லுது, ஃபேவரபிலிட்டி 92%, அட்டாக் பவர் இன்க்ரீஸ் ஆகிருச்சு. இதை பார்த்த உடனே சியா பாஸ், இவன் பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது, சீக்கிரம் முடிக்கணும்னு நினைக்கிறேன். யோசிக்கிறா, இது ரொம்ப டேஞ்சர், என்னோட உடம்பு ஒரு மாதிரி மரத்து போன மாதிரி ஆகுது, இதுக்கு முன்னாடி இப்படி ஆனதில்லையே, இப்படி போனால் நான் மயங்கிடுவேன், இதை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். இங்கே வந்தது அந்த மான்ஸ்டரை கொல்ல வந்ததுன்னு சொல்லி உடம்பை தேத்திக்கிட்டு சண்டைக்கு ரெடியாகிறான். 2 அட்டாக்கை தடுத்துடுறா. நான் பாரமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஹீரோ, என் பவர் பத்தாது, நாம் சேர்ந்து தான் ஜெயிக்கணும்னு சொல்கிறான். முடியாதுன்னு சொல்லிடுறா. நான் யாரு கூடயும் சேர மாட்டேன், நான் தனியாக தான் ஜெயிப்பேன், ஆளுக்கு ஒரு மான்ஸ்டரை பார்த்துக்கலாம், அப்படி பண்ணால் சீக்கிரம் முடிச்சிடலாம், ஓகேவான்னு அடம்பிடிக்கிறான். ஹீரோ பக்கத்தில் போயிட்டு அவள் இடுப்பை பிடிச்சிடறான். நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக ஜெயிப்போன்னு சொல்கிறான். அவன் கையை சூடாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறா. அந்த கூச்சம் மறுபடியும் வருது. அதுக்கப்புறம் வேற ஒரு இடத்துல அந்த டீமன் கார்டு வாயிலிருந்து ரத்தம் வருது. டீமன் கார்டு, என்னோட ஹார்ட் இல்லாத பாடி லிமிட்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சாடியல் பிளாஸ்மா வருதான்னு கேட்குறா. டீமன் கார்டு இன்னும் சியா பாஸ் அவனை முடிக்கலையான்னு கோவப்படுது.
அதுக்கப்புறம் டேப்பன் யோசிக்கிறா, முன்னாடி இருந்தால் இவனை அடிச்சிருப்பேன், நான் இப்போ ஏன் இப்படி சொல்கிறேன், சீக்கிரம் முடிக்கவா இல்லை அவன் மேலே இருக்கிற ஆசையான குழம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் உள்ள அந்த டீமன் கார்டு பிளான் பண்ணுது, இன்னும் வெயிட் பண்ண முடியாது, இது என்னோட பிளாஸ்மா ஸ்பிரிட், இதை சியாபாஸ் முழுங்கணும், அப்போ நான் அவன் உடம்ப கண்ட்ரோல் பண்ணி என்னோட டூப்ளிகேஷன் பவரை வச்சு சிஸ்டமை ஏமாத்துவேன்னு சொல்லுது. சியாபாஸ் உடம்பால் என்னோட பவரை கொஞ்ச நேரம் தான் தாங்க முடியும், அதுக்குள்ளே நான் என் ஹார்ட்டை எடுத்துருவேன், இது ரிஸ்க்கு தான். சேடியல் அந்த ஸ்பிரிட்டை வாங்குறா, நம்ம ஹீரோ சாவானான்னு கேட்குறா. டீமன் கார்டு ஒரு மாதிரி கருப்பான உருவமாக மாறி, நீ ஏன் அவன் மேலே அக்கறைப்படுறன்னு கேட்குறா. சேடியல் இல்லை எனக்கு வெறுப்பு தான்னு மழுப்புறா. வெளியில் ஃபைட் நடக்குது, ஹீரோவோட எலும்பெல்லாம் உடஞ்சி போயிடுது. ஹீரோ பவர் இன்க்ரீஸ் ஆகியும் பத்தலைன்னு நினைக்கிறான். அவனை இழுத்து காப்பாத்துறா, 2 பேரும் தூக்கி வீசப்படுறாங்க. நம்ம ஹீரோ மூஞ்சில் அடி வாங்குறான். அவன் மறுபடியும் அந்த ஃபீலிங்ஸை நினைக்கிறா. மான்ஸ்டர் நல்ல சான்ஸ்னு சொல்கிறான். சாரி நான் உன்னை நசிக்கிட்டேன், இது தெரியாமல் நடந்துருச்சுன்னு நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்குறா. சியாபாஸ் பயங்கரமான பவரோட அட்டாக் பண்ண வருது. இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான அட்டாக் அது. அங்கெல்லாம் புகையாக இருக்குது, அந்த புகை விலகுது. சியா செத்துருப்பான்னு நினைக்கிறான், ஆனால் அவள் தடுத்துருக்கா. ஆர்மர் மொத்தமாக காலியாயிருச்சு. ஏப்பன் நீ ஓகேவான்னு கேட்குறா. நம்ம ஹீரோ கொஞ்சம் எலும்பு உடஞ்சிருக்குன்னு சொல்கிறான். நீ ஒதுங்கு, இது ஏன் ஃபைட்டுன்னு சொல்கிறா. ஆனால் மனசுக்குள்ளே அவன் கூடவே இருக்கணும், அவனை கட்டி பிடிக்கணும்னு ஆசை வருது. என்னோட ப்ளூ ஆர்மர் உடஞ்சிருச்சு, நீ என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கோ, மான்ஸ்டர் என் உடம்ப பார்க்கக்கூடாதுன்னு காரணம் சொல்கிறான். ஒரு கையால் மறைச்சா என்னால் சண்டை போட முடியாது, அதனால் நீ என்னோட 2 ஜெஸ்ட்டையும் மறைச்சிக்கோன்னு சொல்கிறா. அவளை யோசிக்கிறா, நான் ஏன் இப்படி நினைக்கிறேன், நான் ரேங்க் எஸ் ஹீரோ, கண்ட்ரோல் பண்ணணும்னு. ஹீரோ ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறான். லீலா கிட்ட போகணும்னு நினைக்கிறேன். இது என் ஆசை இல்லை, பலவீனமானவங்களை காப்பாற்றுறது என் கடமைன்னு அவளை ஏமாத்திக்கிட்டு கையை விரிக்கிறா. காயம்பட்டவங்களை பாதுகாக்கிறது ஒரு ஹீரோவோட கடமைன்னு நினைக்கிறா. அங்கே சிஸ்டம் சொல்லுது, ஃபேவரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிடுது, கிட்ட வந்தால் ஆட்ரிபியூட்ஸ் டபுள் ஆகும். சியாபாஸ் அவங்க 2 பேரையும் சேர்த்து பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. அவள் ஹீரோவை தூக்கிக்கிட்டே டாச் பண்ணுறா. அவள் உடம்பு நெருப்பால் எரியிற மாதிரி ஃபீல் பண்ணுறா. அவன் நினைக்கிறா, நான் ஒரு தைரியமான ஹீரோ, இதை கடக்கணும். அவன் உடம்பு சாஃப்டாக இருக்குது ஆனால் உறுதியாக இருக்குது. ஹீரோவோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவள் தரையில் இறங்குறா. அவனை பாதுகாக்க தான் இப்படி பிடிச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. நாங்கள் 2 பேருமே மான்ஸ்டரை கொல்ல தான் இப்படி சேர்ந்துருக்கோன்னு சொல்கிறா. மான்ஸ்டர் பார்க்குது, என் க்ளோன் அபிலிட்டியை யூஸ் பண்ணுறேன், என் பாடி தாங்குற லிமிட் இதுதான், 4 மடங்கு பவர்னு சொல்கிறான். இதை பார்த்து அவள் மிரண்டு போயிடுறா. மான்ஸ்டர் 4ஆக பிரிச்சுட்டானேன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாதுகாப்புக்கு இப்படியே இருப்போம்னு நினைக்கிறான். அங்கே சேடியல் யோசிக்கிறா, டீமன் கார்டு சொன்னது இப்போ தான் ஞாபகத்துக்கு வருது, நான் பிளாஸ்மா குடித்ததால் அவர் செத்தா நானும் சாவேன். அவள் கையில் ஒரு மஷ்ரூமை வச்சுக்கிட்டு யோசனையில் நிற்கிறான். இதோட இந்த எபிசோடு முடியுது, இந்த சீசனும் முடியுது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் ஒரு புது மேன்வா சீரிஸோடு பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.